ஒரு கணவன் மனைவி. அவர்களுக்கு ஒரு பெரிய கனவு. அந்த கனவை அவர்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. அந்த நாளிலிருந்து அவர்கள் வாழ்க்கை மெதுவா உடைய ஆரம்பிச்சது. அவர்கள் கவனிக்கவே இல்லை. ஆனா உலகம் அவர்களோட கனவை நசுக்க ஆரம்பிச்சது. நீ இதை கேட்காம போனா நீயும் உன் வாழ்க்கையில் இதே தவறை செய்ய போறாய். அப்போ நீயும் உன் கனவை உன் கையாலே கொன்ற மாதிரி ஆகும். இந்த கதையில் ஒரு ரகசிய டிசிஷன், ஒரு டேஞ்சரஸ் சைலண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஒரு லைஃப் சேஞ்சிங் ரூல் அவர்களை ஆர்டினரி மனிதர்களிலிருந்து பவர் பொசிஷனுக்கு கொண்டு போனது. இந்த கதையை ஸ்கிப் பண்ணாத. ஏன்னா உன் கனவுக்கு பிக்கஸ்ட் எனிமி நீதான். வணக்கம். இது உங்கள் எபிக் தமிழ் யோகி. ஒரு நகரம், அதே மாதிரி ஆயிரக்கணக்கான மிடில் கிளாஸ் வீடுகள். அந்த வீடுகளில் ஒன்றில் ஒரு கணவன் ஒரு மனைவி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவர்கள் பெரியவர்கள் இல்லை, ரிச் இல்லை, ஃபேமஸ் இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. காலை 6 மணி அலாம் ஒழிச்சது. அவன் எழுந்தான். கண்ணில் தூக்கம், மனசில் டென்ஷன். பாத்ரூம் மிரர்ல பார்த்தான். இந்த வாழ்க்கை இப்படியே போகக்கூடாது. அதே நேரத்தில் அவள் கிச்சன்ல கேஸ் ஸ்டவ், பிரஷர் குக்கர், மொபைல் மெசேஜஸ், ஆஃபீஸ் மெயில், ஸ்கூல் மெசேஜ், வீட்டு கடன் ரிமைண்டர். அவள் நினைச்சாள், நான் இதுக்காக பிறந்தவள் இல்ல. அவன் பஸ்ஸில் ஆஃபீஸ் போனான். பஸ் கிரௌடட். ஒருத்தன் ஃபோன்ல ரீல்ஸ் பார்த்தான். ஒருத்தன் ஸ்டாக் பற்றி பேசினான். அவன் விண்டோ பக்கத்தில் நின்று வெளியே பார்த்தான். இவங்க எல்லாம் பெரிய கனவு பேசுறாங்க, நான் மட்டும் சின்ன வாழ்க்கை வாழ்றேன். அவள் ஆஃபீஸுக்கு போனாள். மீட்டிங் ரூம்ல அவள் ஐடியா சொன்னாள். மேனேஜர் கவனிக்கல. ஒரு மேல் கலீக் அதே ஐடியா சொன்னான். பாஸ் பிரைஸ் அவனுக்கு. அவள் மனசுக்குள்ள எரிச்சல். என்னால முடியும், ஆனா யாரும் பார்க்கல. இரவு 10 மணி. டின்னர் முடிச்சிட்டு பால்கனியில நின்னாங்க. அவன் மெதுவா சொன்னான், நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது. அவள், எனக்கும் அதேதான் தோணுது. அவன் சொன்னான், ஒரு நாள் மக்கள் நம்ம பேச்சை கேட்கணும். அவள் சிரித்தாள், நம்ம பேருக்கு ரெஸ்பெக்ட் இருக்கணும். அதுதான் அவர்களின் கோல். பணம் மட்டும் இல்லை, ரெஸ்பெக்ட், ஐடென்டிட்டி, இன்ஃப்ளூயன்ஸ். அவன் யூடியூப் பார்த்தான். மோட்டிவேஷன் வீடியோஸ், என்டர்பிரனர்ஸ் இன்டர்வியூஸ். அவள் புக்ஸ் படிச்சாள். பர்சனல் ஃபினான்ஸ், லீடர்ஷிப். இருவரும் ஒரே விஷயம் பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம வாழ்க்கையை பெரிதாக மாற்றணும். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்திருந்தாங்க. அவன் சொன்னான், நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். அவள் சொன்னாள், நான் லீடர்ஷிப் ரோலுக்கு போகணும். ரிலேட்டிவ்ஸ் ரியாக்ஷன், இது எல்லாம் சினிமா ட்ரீம். மிடில் கிளாஸ் மக்கள் இப்படி பேசுவாங்க, நீங்க அமைதியா வேலை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரியாக்ஷன், அடே பெரிய சிஇஓ ஆக போறியா? ட்ரீம் பெரியதா இருந்தா தோல்வி பெரியதா வரும். ஆஃபீஸ் கலீக்ஸ் ரியாக்ஷன், சிலர் லாஃப், சிலர் ஜெலஸ். ஒருத்தன் அவனோட ஐடியா பாஸ் கிட்ட சொல்லிட்டான். கிரெடிட் அவனுக்கு. அவன் சைட்லைன்ட். மனசு உடைஞ்ச நாள். அந்த இரவு வீட்டுக்கு வந்தான். ஃபோன் சைலண்ட், வீட்ல சைலன்ஸ். அவன் சொன்னான், நம்ம கனவு சொன்னது தவறா? அவள் எதுவும் பேசல. விண்டோக்கு பக்கத்துல நின்னு வெளியே பார்த்தாள். மக்கள் உன் கனவை உன்னை விட அதிகம் டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க. அந்த இரவு அவன் லேப்டாப்ல ஒரு லைன் படிச்சான், கன்சீல் யுவர் இன்டென்ஷன்ஸ். அவள் மொபைல்ல ஒரு கோட் பார்த்தாள், சைலண்ட் பீப்புள் பில்ட் லவுட் ரிசல்ட்ஸ். இருவரும் ஒரே டிசிஷன் எடுத்தாங்க, இனிமேல் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டோம். அந்த நாள் இரவு வீட்ல சைலன்ஸ், ஃபேன் சத்தம், மொபைல் நோட்டிஃபிகேஷன், வெளியில நாய்க்குரல். அவன் லேப்டாப்பை மூடினான். அவள் கிச்சன் லைட் ஆஃப் பண்ணாள். இருவரும் படுக்கையில படுத்தாங்க. ஆனா தூக்கம் வரல. அவன் சீலிங்க பார்த்தான். இப்படி சாதாரண மனிதனா வாழ்ந்தே செத்து போகணுமா? அவள் விண்டோக்கு பக்கத்துல நின்னாள். என் திறமை யாருக்கும் தெரியாம போயிடுமா? இருவரும் ஒரே விஷயம் நினைச்சாங்க, நம்ம கனவை எல்லாருக்கும் சொல்லிட்டதுதான் தவறா? அடுத்த நாள் காலை அலாம் ஒழிச்சது. அவன் ஃபோன் எடுத்தான். ஆஃபீஸ் மெயில் ஓபன் பண்ணான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் ப்ரொமோட்டட். அவன் சில நொடிகள் பேசவே முடியல. கண் ஈரமா போச்சு. அதே நேரத்தில் அவள் ஃபோன் வைப்ரேட் ஆச்சு. கிளையண்ட் மெசேஜ், வி வாண்ட் யூ டு லீட் த ப்ராஜெக்ட். அவள் சேர்ல உட்கார்ந்து நிம்மதியா மூச்சு விட்டாள். பால்கனியில இருவரும் நின்னாங்க. சன்ரைஸ் லைட் முகத்தில் விழுந்தது.
அவன் சொன்னான், நம்ம சைலன்ஸ் வேலை செய்துவிட்டது. அவள் சொன்னாள், நம்ம பேசினா எல்லாம் முடிஞ்சது, பேசாம இருந்தா எல்லாம் கட்டப்பட்டுச்சு. இருவரும் சிரித்தார்கள். அந்த சிரிப்பு ரொம்ப நாள் கழிச்சு வந்தது. ஆபீஸ்ல டீம் மீட்டிங். பீப்புள் அவன் பேசுறத நோட் பண்றாங்க. பாஸ் நாட் பண்றார். அவள் போர்ட் ரூம்ல பிரசன்டேஷன். மேல் கலீக்ஸ் லிசன். கிளையண்ட் ஹேண்ட்ஷேக். எஸ்டர்டே ஆர்டினரி கப்பிள், டுடே டிசிஷன் மேக்கர்ஸ். ஃபேமிலி ஃபங்க்ஷன். ரிலேட்டிவ்ஸ் வந்து சரவுண்ட் பண்ணாங்க. நீங்க எப்படி இவ்வளவு உயரம் போனீங்க? நீங்க எப்ப பிசினஸ் பிளான் பண்ணீங்க? அவன் சிரித்தான். அவள் மெதுவா சொன்னாள், நீங்க சிரித்த அந்த நாளிலிருந்து. ரிலேட்டிவ் சைலண்ட். ரெஸ்பெக்ட் டோன் சேஞ்ச். ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் மெசேஜ். ப்ரோ, சக்சஸ் ஸ்டோரி சொல்லு. நீ எப்படி லீடர்ஷிப் ரோலுக்கு போன? அவன் ரிப்ளை பண்ணல. அவள் சொன்னாள், ரிசல்ட் தான் பெஸ்ட் ரிப்ளை. அந்த நாள் இரவு. அவர்கள் வீட்டில் ஏசி இல்லை, லக்ஸரி இல்லை, ஆனா பீஸ் இருந்தது. பால்கனியில காஃபி, சிட்டி லைட்ஸ். அவன் சொன்னான், நம்ம கனவு சொல்லியிருந்தா. அவள் சொன்னாள், இப்போ இங்கே இருக்க மாட்டோம். சைலன்ஸ், ஸ்மைல். அதனால்தான் உலகம் அவர்களை கேட்க ஆரம்பித்தது. இந்த கதையோட சொல்யூஷன் என்ன? 1. உன் கனவை எல்லாருக்கும் சொல்லாதே. மக்கள் உன் கனவை உன்னை விட அதிகம் உடைப்பாங்க. 2. உன் திட்டத்தை ரகசியமாவை. பிளான் சொல்லாதே, ரிசல்ட் மட்டும் காட்டு. 3. பேசாதே, வேலை பண்ணு. நாய்ஸ் இல்லாத மனிதன் தான் டேஞ்சரஸ். 4. ரிசல்ட் தான் லவுட். உன் சக்சஸ் தான் அனௌன்ஸ்மெண்ட். உன் கனவு உன் வாயில இருந்தா அது பலவீனம். உன் கனவு உன் செயலில் இருந்தா அது சக்தி. இந்த விதவை நீங்க விரும்பினால் உங்க எபிக் தமிழ் யோகி ஃபேமிலியில சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்க. புதிய வீடியோஸ், முதல் நெறிமுறைகள், உளவியல் பாடங்கள், சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சீராக பெற. வணக்கம். இது உங்கள் எபிக் தமிழ் யோகி.